வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கின்றேன். இப்பொழுதும் அடியனை மறைத்து ஆவியானவரே இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்க எங்களுடைய ஒவ்வொருவருடைய செவியும் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. ஆக்கத்தவ நீர் பேசும் உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை இன்றைக்கு தான் முதலையாக நாம் நடத்துகின்றோம். ஒருவேளை மாலையிலே இன்னும் நாம் அதிகமான ஐக்கியம் மக்கள் நம்முடைய மேலவாசலிருந்து வருவார்கள். அவர்களோடு இணைந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் முதன்முறையாக நாம் கூடியிருக்கின்றோம். நாம் கூடியிருக்கின்ற பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் எத்தனை பேர் வந்தோம் என்று அல்ல, நாம் வந்திருக்கின்ற நாம் யாவரும் ஒருமனப்பட்டு இருக்கின்றோமா, ஒரு மன ஆவியோடு கூட நாம் ஆராதிக்கின்றோமா என்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறு. இதற்காக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒடுக்கப்பட்டவருடன் பயணிக்கும் கடவுள். ஒடுக்கப்பட்டவருடன் பயணிக்கும் கடவுள். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர், ஒருவேளை நாம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றோம், யாரும் என்னை கவனிக்கவில்லை, என்னை ஒடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கின்ற பொழுது இன்றைக்கு திருச்சபை சொல்லுகின்றது, நீங்கள் நானும் ஆராதிக்கின்றோமே, விசுவாசிக்கின்றோமே, அந்த கர்த்தர் நம்மோடு பயணிக்கும் கடவுள். பயணிக்கும் கடவுள். ஏதோ ஒரு இடத்துல அல்ல, ஒருவேளை வீட்டிலே மட்டும் நம்மோடு கூட இருப்பவர் அல்ல, அல்லது இன்றைக்கு ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோமே இந்த ஆலயத்திலே மட்டும் நம்மோடு கூட இருக்கின்றவர் அல்ல. நாம் எங்கெல்லாம் பயணிக்கின்றோமோ, நாம் வேலை செய்கின்ற இடங்களிலும் அல்லது நாம் பயணப்படுகின்ற ஒவ்வொரு பயணத்திலும் வாழ்க்கை என்பதே ஒரு பயணம். வாழ்க்கையிலே நமக்கு மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. எல்லா சூழ்நிலையும் நாம் மட்டுமல்ல, நம்மோடு பயணிக்கும் கர்த்தரும் நம்மோடு கூட இருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கின்றார். இதான்றைக்கு நமக்கு திருச்சபை கொடுக்கின்ற சத்தியம். ஒருவேளை நாம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற வேத பாடங்களை பார்க்கின்ற பொழுது முதலாம் வேத பாடமாக உபாகமம் 26ஆம் அதிகாரம் 5 முதல் 11 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அதே போது 2ஆம் வேத பாடமாக பிலமோன் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் வாசிக்க கேட்ட 3ஆம் வேத பகுதி சுவிசேஷ வேதபாதம் யோவான் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனங்கள். இதை இந்த சற்று நேர தியானத்திற்காக எடுத்து வைத்துக் கொள்வோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனங்கள். இது நாம் அடிக்கடி வாசிக்க கேட்கின்ற வேத பகுதி. அப்படிதானே?
ஐயா வாஸ்தவனை என்ன பண்ணியிருப்போம்? சமாரிய பெண்ணா, அது தெரியும். அப்படித்தானே உடனே நமக்கு அடிக்கடி அநேக தேவ ஊழியர்கள் மூலமாய் இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உண்மை. ஆனால் அதே வார்த்தை இன்னைக்கு நாம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 நாம் தியானிக்கின்றபடியால் இன்றைக்கு ஆவியானவர் அதன் மூலமாய் நமக்கு ஒரு விசுவாசத்தை கட்டளையிட இருக்கின்றார். நாம் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க இருக்கின்றார் எனவே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் மற்ற 3 சுவிசேஷங்களும் யோவான் சுவிசேஷம் வேறுபட்டதாக இருக்கின்றது. அவர் சொல்லுகின்ற வார்த்தை நம்முடைய ஏனால் அவர் ஒவ்வொன்றையும் உறுதியோடு சொல்லுவார். மற்ற நற்செய்தி பகுதியை காட்டிலும் இதிலே அவர் சொல்லுகின்ற வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே சொல்லி மீண்டுமாக அதை உறுதிப்படுத்துகின்றவராயிருப்பார். அதான் உண்மை. இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தேவனுடைய குமாரன் நம்மோடு பயணிக்கின்றார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கர்த்தர். நம்மளாம் எவ்வளோ ஒடுங்கி போய் கிடக்கிறோம், இருக்கமா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில ஒடுக்கங்கள். யாரும் சுயமாக இருக்க முடியல. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்கிறோம். நம்ம நல்லா இருந்தாலும் 4 மக்கள் நம்மளை பார்த்து போகாமல், நாம் தாழ்ந்து போனாலும் நம்மோடு கூட இருக்கின்ற மக்கள் நம்மை பார்த்து ஒரு ஏளனம். அப்படின்னா அது அல்ல. ஒருவேளை மக்கள் அப்படி இருக்கலாம். நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு பயணிக்கின்றார் சொல்லிட்ட பொழுது நம் எங்கு சென்றாலும் நம்மோடு இருக்கிறார். நான் உனது வலது பாசத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லி நம்மோடு பயணிக்கின்ற கர்த்தர் தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள். அதை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள் தடைகளை தகர்க்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள் தடைகளை தகர்க்கிறார். 2வது, ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள் தாகம் தீர்க்கின்றார். 2வது, ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள் தாகம் தீர்க்கின்றார். அன்புக்குரியவர்களே, தடைகளை நீக்குகிறார் என்று பார்க்கின்றோம். நாம் வாசித்த 4ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? அங்கு பார்க்கின்றோம் 5 38 யோவான் 4ஆம் அதிகாரம் 5. யாக்கோப்பு தன் குமாரனாய் யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியர் சிகார் என்னும் ஊருக்கு வந்தார். சமாரியர் என்பவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். அவர்களோடு யூதர்கள் யாரும் கலக்கக்கூடாது, பேசக்கூடாது. அவர்களுக்கு ஒரு தனிமையாக விட்டப்பட்ட மக்கள். அப்படிப்பட்ட சமாரியாவுக்குள்ளாக அவர் கடந்து செல்கிறார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கின்றோம் அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. அங்கே பிரயாணத்தில் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. 6ஆம் மணினா நண்பகல் 12 மணி. முதலாம்ங்கிறது காலையில் ஆரம்பிக்கும். 6 மணிக்கு முதலாம் 9 மணிக்கு 3, 6ஆம் மணிங்கிறது நண்பகல் 12 மணி. அவருடைய கணக்கின்படி நண்பகல் 12 மணிக்கு அவர் அங்கு வருகிறார். அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தம் கொள்ளும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம் சமாரியா நாட்டான ஒரு ஸ்திரீ தண்ணீர் மெல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு இயேசு தாகம் எடுத்ததா? சரீர பிராணம் தாகமா? அவர் நினைச்சா தாகமே இல்லாமல் இருந்திருக்கலாம். தாகத்துக்கு ஒரு மனிதன், நான் இயேசு உண்மையான மனிதனாகவும் வாழ்ந்தார், அதே போல தேவகுமாரனாகவும் இருந்தார் என்று சொல்கிறார். சொன்ன மாத்திரத்திலே அந்த மகள் சொல்கிறார், யூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலக்காதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு என்று
எப்படி கேட்கலாம் என்கிறார். ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு செல்கின்ற பொழுது அவர் சமாரியா நாட்டு வழியாக போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் சரியாக பார்க்கின்ற சொன்னால் அவர் கலிலேயாவிலிருந்து சமாரியாவுக்கு அவர் வேறு பாதை வழியாக போயிருக்கலாம். ஏனென்றால் அங்கு 3 பாதைகள் இருந்தது. ஒன்று, அவர் கடற்கரை சாலை வழியாக போயிருக்கலாம். 2வது, பெராயா பட்டணம் வழியாகவும் போயிருக்கலாம். 3வது, சமாரியா வழியாக. ஏன் தேர்ந்தெடுத்தார்? ஒடுக்கப்பட்டவர்களை. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் கண்டும் காணாதவர் போய்கிறவர் அல்ல. அவர் யாரெல்லாம் கூப்பிடுகின்றார்களோ, அந்த பெண் கூப்பிடல, ஆனால் மக்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையை அறிந்த கர்த்தர் அந்த மகளை சந்திக்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிறது? அங்கு யூதர்கள் புறக்கணிக்கப்பட்ட பாதையிலே அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது அவர் பயணிக்கின்றார். இன்றைக்கு நம்மையும் கொண்டு என்னையும் கொண்டு ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கின்றார். இந்த கீழே மாத்திரம் திருச்சபையின் மூலமாய் ஒரு ஜன ஆத்மாவை நாம் ஆதாரம் செய்ய இருக்கின்றோம். அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்றும் தாமதிக்கிறார் சொன்னால் எதற்காக? எல்லாரும் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்றும் அவர் ஒருவரே ஜீவன தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாக பார்க்கின்றோம். என்னால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாக யூத முறைமையை மீறி சமாரியா வருகிறார். பிரயாணத்திலே சோர்வு ஏற்படுகிறது. அங்கு சீகார வழியாக போகிறது. கிணற்றருகிலே சமாரிய பெண்ணை உரையாடுகிறார். ஒரு யூத ரபி வீட்டிற்கு வெளியே தன் மனைவி மக்களோடு கூட பேசக்கூடாது, இதுதான் அந்த சட்டம். ஆனால் அங்கு பார்க்கின்றோம், ஒரு பெண்ணிடத்தில் தனியாக பேசுகின்றார். அவர் கணவன் இல்லாத சூழ்நிலையிலே பேசக்கூடாது, ஆனால் பேசுகின்றார். தேவகுமாரன் சமாரியா மாதனுடைய விலையேறப்பெற்ற ஆத்மாவை மீட்கும்படியாய் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. தாகத்துக்கு தாய் என்று கேட்கின்ற பொழுது அவருடைய ஆத்மா தாகத்தை தீர்க்க முடியாது ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து வருகின்றார். என்னால் அவர் தடைகள் உண்டு. என்னால் அங்கு பேசக்கூடாது. ஒரு பெண்ணிடத்தில் யூத பார்ப்பை கணவன் இல்லாத பேசக்கூடாது, ஆனால் பேசுகின்ற பொழுது அவளுடைய விலையேறப்பெற்ற அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் தடைகளை நீக்கப்படுகின்றவராக இருக்கின்றார். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று. 2 ராஜாக்கள் 7:3 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலில் சென்றிருக்க வேண்டும். ஒரு குஷ்டரோக வந்தாச்சுன்னா அவங்க ஊருக்குள்ளே இருக்க முடியாது. இன்றைக்கி நம்மளோட இருக்காங்கல்ல, இன்றைக்கி நம்மளோட பயணிக்கின்றார்கள். ஆனால் அன்றைக்கு யூத அவர் வெளிக்கு நகரத்துக்கு வெளியாக இருக்க வேண்டும். அங்கு சென்றிருந்தார்கள். அங்கு கண்டதை நாம் பார்க்கின்றோம். ராஜாக்கள் பார்க்கின்ற பொழுது 9ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் என்ன பண்ணுறாங்க? போய் அங்கே பார்க்கிறார்கள். நாட்டுக்கு விரோதமாய் வந்த படைகளெல்லாம் போய்விட்டது. அங்கே பார்த்த மாற்றத்திலே அங்கே இருக்கின்ற எந்த பொருளையும் இல்லை. அவர்கள் தாங்கள் யூதராக இருந்தாலும் கிறிஸ்தவராகியாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாம் போய் ராஜாவிடத்திலே சொல்லுவோம், பட்டணத்துக்குள்ளாக போவோம். என்னால் அவர்கள் பட்டணத்துக்குள்ளாக போகக்கூடாது, நகரத்துக்குள்ளாக போகக்கூடாது. ஆனால் அவர்கள் கண்டதை கேட்டதை போய் சொல்ல வேண்டும். என்னால் மக்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னால் இங்கே எல்லாரும் ஓடிட்டாங்க. அவர் சொல்கிறார், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிவலும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்பதை அவர் சொல்கிறதை பார்க்கிற ஒரு குஷ்டரோகி சொல்கிறார்கள், நாம் போய் சொல்லினா வரும். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை அன்பாய் அழைத்திருக்கிறார். மகனே மகளே வா, நான் உனக்கு ஒவ்வொரு ஆராதனை சொல்லுவேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுகிறேன் ஆண்டவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இளைப்பாற ஒருவேளை வீடு வாசல் இருக்கலாம், அதுவல்ல. நாம் மன நிம்மதியோடு கூட நாம் இளைப்பாறும்படி ஆண்டவரிடத்திலே வருவோம். இந்த பலிபீடத்துக்கு வருவோம். இந்த தூய திருத்துவாலயத்தின் பலிபீடத்திலே உங்களுடைய முழங்கால்களை முடைக்கின்ற பொழுது இந்த சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு மீட்பு உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. உங்களுடைய எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற கர்த்தர் இங்கிருந்து நீங்கள் செல்வதற்கு முன்பாக கர்த்தர் செல்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 9ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது சமாவேச இடத்துல தாகத்து தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், ஆம், அனைத்துலகின் தாகத்தை தீர்க்கும்
ஜீவ நதியாம் அவருக்கு தாகம் ஏற்பட்டது. அவர் மெய்யாகவே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் சொல்கிறார், தாகத்துக்கு தா. அதான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நம்மால் முடிந்தது, என்னால் ஒன்றும் முடியாதுங்க. ஒருவேளை நம்மை சுற்றி அநேக கட்டுகள் இருக்கலாம், கட்டுகளை அகற்ற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா நம்மளால் முடிந்தது. பார்க்கின்ற மக்கள் மத்தியிலே அன்போடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாம் இருப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எனவே நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் ஒடுக்கப்பட்டவர்களோடு பயணிக்கும் கடவுள், தடைகளை தகர்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக, ஒடுக்கப்பட்டவர்களுடன் பயணிக்கும் கடவுள் தாகம் தீர்க்கிறவர். தாகம் தீர்க்கிறவர் இதில் பார்க்கின்ற பொழுது 10ஆம் வசனம் முதல் 14 வசனம் பார்க்கின்ற பொழுது, இயேசு அவளுக்கு பிரதித்துவமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதை அறிந்திருந்தானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாக இருக்கிறது, பின்ன எங்கிருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு அந்த கிணறு எங்களுடைய தந்த என்ன சொல்றா, நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கலும் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருகனும் இதில் கொடுத்ததுண்டு என்றால், அதற்கு இயேசு சொல்கிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் தாகமடைவான், மறுபடியும் தாகமடைவான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். என்னால் என்ன சொல்கிறா, எங்கே நீங்கள் அப்படி தான் பேசுகிறோம், என்னை விட நீ பெரியவரா பேசுகிறாங்கல்ல, பேசுகிறோம்ல, அதே தான் அவர் சொல்கிறார், இங்கே யாக்கோப்பை விட நீ பெரியவரா சொன்னவ. கடைசியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அங்கே சொல்கிறார், எனக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும் என்றால் இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. அடுத்த வார்த்தை அதுக்கு என்ன சொல்கிறார், ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி என்ன சொல்கிறாரு, நீ சொல்வது உண்மைதான், உள்ளபடி சொன்னாய். அப்பொழுது ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசியாக காண்கிறேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தாகத்துக்கு தா என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் தாகம் உண்டாகாத தண்ணீரை தருவேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். அவர் கர்சனையோடு கூட தேடி போகின்றார். அப்படின்னா என்ன ஆகுது, அந்த பெண்ணு ஒரு பாவியான ஸ்திரீ, அதானே, அதுதான் அந்த விளக்கம், பின்னால் வர விளக்கம் என்ன, உனக்கு இப்போ நீ சொன்னது உண்மை, இப்போ இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை, ஆனால் நீ சொன்னது உண்மை என்று சொல்லி உனக்கு 5 புருஷர் இருந்தார் சொல்லி அவருடைய வாழ்க்கையை அறிந்த கர்த்தர் தான் அவரிடத்திலே செல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் தான் இன்றைக்கு தூய திருத்துவ ஆலயத்திலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்முடைய செயல்பாடை அறிந்த கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவர் சொல்கிறார், நீ தீர்க்கதரிசியாய் காண்கிறேன். முன்னுக்கு என்ன சொல்றாரு, நீ பெரியவரோ என்று சொன்னவ, அடுத்து நீ தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். மீண்டும் ஒரு சம்மாசனம் ஓடுகிறது. கடைசியாக 25ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே என்றார். அவனால் ஆண்டவர் இன்றைக்கு இடைபெடுகின்ற கர்த்தர், இன்றைக்கு நம்மோடு பேசுவார். ஊழியக்காரர், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியக்காரர் தேடுறோம். ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரர் வல்லமையானவர், இந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணால் எனக்கு சுகமாகும் ஓரமா, என்னுடைய தாகம் தீரும். தாகம் தீராது, பிரச்சனைகள் தான் வரும். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும் மக்களிடத்தில் சொல்வோம் என்று சொன்னால் பிரச்சனை தான் கூடும். உண்டா இல்லையா?
நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒன்று சொல்லுங்கள், அவங்க போய் அடுத்த ஆள்கிட்ட காதை வச்சு சொல்லுவாங்க, அடுத்த ஆள்கிட்ட அந்த மூக்கு வச்சு சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த ஆள் வாய். நம்ம ஒரு காரியம் சொல்லியிருப்போம், கடைசியாக போய் கடைசி ஆள்கிட்ட போய் கேட்டால் யார் சொன்னது கேட்டால் நீ தான் சொன்னியா. நம்ம சொன்னது ஒன்றாக இருக்கும், கடைசியாக காது கண் மூக்கு வாய் எல்லாம் வச்சு கடைசியாக அந்த பிரச்சனையே எங்கே போய் நிற்கும், பெரிய பிரச்சனையாக நிற்கும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகின்ற கர்த்தர் நான், மேசியா நான், என்னோடு கூட நீ பேசும் என்று சொல்லி சமாரியா ஸ்திரீயிடத்தில் சொல்கிறார். தாகம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்க. தாகம் என்ன? சரீர பிரகாரம் தாகம் அல்ல, அது ஆத்ம தாகம். இன்றைக்கு ஆத்மா பரிசுத்தமாய், ஆத்மா சுத்தமாய் இருக்கின்றதோ நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. சமாதானம் சந்தோஷம் இருக்கின்ற போதுதான் நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இனிமேல் ஆண்டவர் நாளில் நம்மை கூப்பிடுகின்ற பொழுது தாகத்துக்கு நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற கர்த்தர். ஜீவ தண்ணீர் என்பது நாம் வாசிக்கின்ற பொழுது இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவனை கொடுக்கின்றது. இந்த வார்த்தை தான் ஜீவ தண்ணீராக இருக்கின்றது. ஜீவ தண்ணீர் என்பது நம்மோடு கூட நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்றதா இருக்கின்றது. எனவே காலையிலே நாம் வேதத்தை வாசிப்போம். நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறது இல்லை, பண்ணுறோமா இல்லையா? பிரச்சனைகளுக்கு கூட இருக்கோம் உண்டு, நேரம் எடுத்துக்கோங்க. ஒன்று காலையில் இது பண்ண முடியலையா, சாயங்காலம். ஆனால் காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பின பொழுது நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, ஜெபம் பண்ணாமல் கிளம்பாதீங்க, ஜெபிச்சு கிளம்புங்க. பிள்ளைய கிளம்புதா, ஸ்கூல் கிளம்புதா, நிப்பாட்டி ஜெபிச்சு கிளம்புங்க. உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு செய்கிறாரா, பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜெபிச்சு அனுப்புங்க. முதல் யார் கிளம்புகிறார்களோ அப்பொழுது எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு கிருபியாய் கொடுத்தீரப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே என்னுடைய கணவர் வேலைக்கு செல்கிறார், நீர் அவரோடு இடைப்படும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார், அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிட ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே மீண்டுமாக வேலைக்கு செல்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடணும். இந்த நாள் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். மீண்டுமாக இரவிலே வந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் படுக்க எங்களுக்கு கிருபை தரோம். அவ்வளோதான், முடிஞ்சது. முடியுமா முடியாதா? முடியுமா முடியாது? நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆண்டவரே வீடு வேலைக்கு போகிறாருப்பா, கூட போப்பா, வேண்டிய இது பாதுகாப்பு கொடுப்போம். பிள்ளைய படிக்க ஸ்கூலுக்கு போகிறாங்கப்பா, பாதுகாப்பு கொடுப்போம். கேட்குறது என்ன? அப்பாட்ட கேட்போம்ல. அப்பொழுதுதான் லாட்ரி எஸ் கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிற ஜீவன நல்லதாவே. ஆமென். சாயங்காலம் வாங்க, சாயங்காலம் என்ன வேலை இருந்தாலும். இன்றைக்கி என்ன சீரியல் பார்க்க, யாரும் சீரியல் பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னு நம்மள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையில் தான் சீரியல் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்குறவங்க பார்க்குறத விட உட்காந்து சாயங்காலம் படுக்கிறதுக்கு முன்னால் ப்ரேயர், பையனை பிள்ளைகளை முன்னால் ப்ரேயர் பண்ணுங்க. இன்றைக்கி நீ பண்ணுன்றா, நாளைக்கு நீ பண்ணுறா. அவன் சொல்லுவான், அப்பா அம்மாவுக்கு நல்லா சோத்தை கொடு, தாத்தா பாட்டிக்கு சோத்தை கொடு, எங்களுக்கு சோத்தை கொடு. ஆண்டவரே ஆமென். முடிஞ்சது. இன்றைக்கி சுகமாக இருப்போம் என்று சொன்னால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். அதுவே ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஆத்ம தாகத்தை தீர்த்திருக்கின்றார். அந்த சிறு பிள்ளைகள் கேட்கின்ற பொழுது என்ன பண்ணுவார்? சிறு பிள்ளையை போல மாறணும்னு சொல்கிறார் நம்மளை. அப்போ தான் அந்த பரலோக ராசியான உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். சிறு பிள்ளையை போல மாறணும். நீங்கள் சிறு பிள்ளையை போல மாற முடியலையே. வைராக்கியம், நான் நான் ஆண்டவர் வர இருக்கின்றார். ஆண்டவர் வருவைக்கு முன்னால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முடியும் சொன்னால் நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தாகத்தை தீர்த்த கர்த்தரோடு கூட நாம் பயணிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:17 தாகத்தோடு தேடுகிறவர்களுக்கு செவி கொடுத்து கைவிடாது வனாந்திரத்தையும் நீர் தாடகத்தையும் வறண்ட பூமியும் நீர்க்கோணியை ஆக்குவேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் நிரப்புகின்ற கர்த்தர். பாட்டு போடுவோம்ல, மழையும் இல்லை காற்றும் இல்லை வாய்க்கால நிரம்பி விடு. ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினச்சா நம்மளால் நினைத்து பார்க்க முடியாதபடி அற்புதம் செய்வார். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு சாட்சியை சொன்னேன். வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்த போது ஒரு சாட்சி, உயிருள்ள போன வாரம் நடந்த சாட்சி.
இன்றைக்கும் நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஆத்ம தாகத்தை தீர்க்கின்ற கர்த்தர். ஒருவரும் கெட்டழிந்து போகக்கூடாது, எல்லாரும் ஆத்மா ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது நாம் வறட்சியாக இருக்கலாம். முடியாத ஆண்டவரே, நல்லா அடிக்கடி ஜெபம் பண்ணுறது உண்டு. அது ஊழியத்தின் பாதையில் வந்த பொழுது நான் உலகப்பிரான ஊழியத்தை 40 வருஷம் பார்த்துட்டேன். 5 வருஷம் பேட்டா கம்பெனியில் வேலை பார்த்தேன். 35 வருஷம் ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தேன். 40 வருஷம் உலக பிரகாரமான ஊழியத்தை நிறைவாய் செய்து விட்டு தான் இன்றைக்கு இது 26வது ஆண்டு இந்த ஊழியத்தையும் அங்கே வேலை பார்க்கும்போதே உங்களை மாதிரி கிராமங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வந்து 2018 அபிஷேகம் பெற்று ஆயராக ஊழியம் பண்ணி இன்றைக்கி இருக்கேன். நான் இப்போ ஜெபம் பண்ணுறது முடியல ஆண்டவரே, முடியல. ஆக்சுவலாக மேலவாசல் திருச்சபையில் நான் ஜெபித்த ஜெபம் அது. ஆண்டவரே, என்னால் இங்கே முடியவில்லை, ஆனால் மீண்டுமாக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கின்றார். நான் ஏதோ யூகே போயிட்டு அப்படியே இருந்துடலாம். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற ஆயர் என்னை பார்த்தவுடன் சொன்ன வார்த்தை, ஐயா கீழமாத்தூரை பார்த்துக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் நாம் முடியாது வேண்டாம் என்று சொல்லிக்கிற போது, நீ மேல வாசலுக்கு வேண்டாம், நீ கீழமாத்தூரில் போய் ஊழியம் பண்ணு. கீழமாத்தூர் ஊழியம் என்பது என்னுடைய ஊழியம் அல்ல, இங்கே இருக்கின்ற அனைவருடைய ஊழியம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவாங்களே, ஒரு ஆள் கை தட்டினா சத்தம் கேட்குமா? கேட்காதா? இங்கே இருக்கிறப்போ எல்லாரும் சேர்த்து கை தட்டினோம்னா அந்த சத்தம் எங்கே வரைக்கும் கிடைக்கும்ல? மைக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ரோட்டில் போகிறவங்க என்னடா இங்கே கை தட்டுறாங்க, திரும்பி பார்த்தாங்கன்னா சிலுவை பார்ப்பாங்களா இல்லையா? சிலுவையினுடைய தியாகம் அவர்களை அழைத்து வருமா இல்லையா? எல்லாரும் இணைந்து செய்கின்றதுதான் ஊழியம். ஆண்டவர் தனியாக ஊழியம் பண்ணாரா? ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். அதில் நமக்கு கிருபியாய் கொடுத்தது தோமா என்ற சீசன் இந்திய தேசத்தில் வந்து நம்மோடு கூட இந்திய மண்ணிலே கால் பதித்து நற்செய்தியை அறிவித்து ஆண்டவரிடத்தில் தான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு சென்னையிலே பரங்கிமலையிலே ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பின்பக்கமாக இருந்து ஈட்டியால் குத்தி இரத்த பலியாக மரித்தார். நினச்சி பாருங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இயேசுவின் அன்பை கொண்டவர்னா நம்ம இந்த ஊர்லேயே பிறந்து இந்த ஊர்லேயே வளர்ந்து இங்கேயே இருந்துக்கிட்டு நம் ஆண்டவருடைய அன்பை நம் மற்றவர்கள் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜீவன் ஒரு நாள் போகும், ஜீவன் போகும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட இருக்கின்ற வரைக்கும் நீதியோடும் நேர்மையோடும் கர்த்தருக்காக நாம் எழுப்பி பிரகாசிக்கின்ற பொழுது ஒருவேளை மரணமே நேரிட்டாலும் ஆண்டவர் நம்மை மகிமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கின்றார். மகிமையான வாழ்க்கை, அதான் தாகம், ஆத்ம தாகம். தாகத்தை சீர்க்கின்ற கர்த்தர். நம்முடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாதுங்க. சரீர மண்ணுக்கு, ஆத்மா எங்க? ஆண்டவருக்கு. இந்த ஆத்மா ஆண்டவருக்கு. உள்ள இருக்கிற சுவாசம் போகின்ற பொழுது அன்றைக்கு யூத பிள்ளைகள் பிதாவே உடைய கரங்களை என்ன ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு இரவும் ஜெபித்து விட்டு தான் படுப்பார்களாம். அதான் நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் கடந்து வந்த நாட்கள் அநேகம் உண்டு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறது, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்துருக்கிறேன், நன்றி அப்பா, வெள்ளனை தாருமப்பா, ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓட அழைக்கப்படுகின்றோம். எனவே நீங்கள் நானும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவரத்திலே ஒப்படைத்து விட்டு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். என்னால் அங்கே பார்க்கின்ற போது யோவான் நற்செய்தி நூல் 6:30 பார்க்கின்ற பொழுது, என்னிடத்தில் வாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம். இந்த விசுவாசம் தான், இந்த வார்த்தை தான் நம்மை தேற்றுகின்றதா இருக்கின்றது. இந்த வார்த்தை தான் நமக்குள்ளாக கிரியை செய்கின்றதா இருக்கின்றது. எனவே தாகம் என்பது, இயேசு ஒருவன் தாகமாயிருந்தால் இடத்துல வந்து பானம் பண்ண கடவன், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர், ஒருவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ணினால் அவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். நம்மிடத்திலிருந்து மற்றவர்கள் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவர் நாளே அழைத்திருக்கின்றார். இவை நாம் கேட்ட சத்தியத்தின்படி தடைகளை தகர்க்கிறவர், தாகம் தீர்க்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களோடு பயணிக்கும் கடவுள். இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒடுக்கப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் தகர்த்து நம்முடைய தாகத்தை தீர்த்து ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக.
ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெற்றிருக்கிற பஸ்தோத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தை கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்தில் வைத்து கர்த்தாவே நாங்கள் அதை தியானித்து வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களில் 30, 60, 100 பலன் தர எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் நீர் பேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.